Hi students, வணக்கம். 12வது வகுப்பு இயற்பியல் பாடத்தில் கதிர் ஒளியியல் அதாவது ரே ஆப்டிக்ஸ் பாடத்தில் போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள் சிலவற்றையும் அதற்கான பதில்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று முழு அக எதிரொளிப்பு அதாவது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் என்ற தலைப்பில் போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட சில கேள்விகளையும் அதற்கான பதில்களையும் பார்க்க இருக்கிறோம். முதல்ல ஒரு கேள்வியை பார்க்கலாம். முழு அக எதிரொளிப்பின் போது தொடர்பில் உள்ள இரண்டு ஊடகத்தில் படுகோணம் மாறுநிலை கோணத்துக்கு சமமாக இருக்கும்போது விலகு கோணத்தின் மதிப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 90 டிகிரி, ஆப்ஷன் பி 180 டிகிரி, ஆப்ஷன் சி 0 டிகிரி, ஆப்ஷன் டி படுகோணத்துக்கு சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கேள்வி நீட் 2023 கேட்டிருக்காங்க. கேள்வி என்னன்னா, ஒரு ஊடகத்தில் படுகோணம் மாறுநிலை கோணத்துக்கு சமமாக இருக்கும்போது, ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் கிரிட்டிக்கல் ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும்போது விலகு கோணத்தின் மதிப்பு அதாவது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்வியை நம்ம சால்வ் பண்ணணுன்னா மாறுநிலை கோணம் அப்படிங்கிறது என்னன்னு தெரியணும், மற்றபடி முழுவாக எதிரொலிப்புனா என்னன்னு தெரியணும். இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த கேள்வியை நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ நான் ஒரு அரை வட்ட வடிவில் இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி பட்டகத்தை எடுத்துக்கிடுறேன். இந்த பகுதியோட நார்மல் தான் இந்த கோட்டினால் நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த பக்கத்தில் ஒரு லேசர் லைட்டை வச்சுட்டு இங்கேருந்து ஒரு ஒளிக்கதிரை செலுத்தும்போது அது இந்த பாயிண்டில் பட்டு ரெஃப்ராக்ட் ஆகி போகும். ஸோ இந்த பகுதியில் ரிஃப்ராக்ஷன் மட்டும் இல்லை, ரிஃப்ளெக்ஷனும் நடக்கும், ரெஃப்ராக்ஷனும் நடக்கும். ஸோ ஒரு 0.5% ஆஃப் தி லைட் என்ன செய்யும்னா இந்த பகுதி வழியாக ரிஃப்ளெக்ட் ஆகி வரும், 95% ஆஃப் தி லைட்டும் ரிஃப்ராக்ட் ஆகி போகும், அதாவது ஒளி விலகல் அடைந்து செல்லும். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், அதாவது இதுதான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை அதிகரிக்கிறேன். அப்படின்னா இந்த லேசர் லைட்டை இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன். இப்போ இங்கே தள்ளி வச்சுட்டு இங்கேருந்து அந்த கதிரை செலுத்தும்போது அந்த ரெஃப்ராக்டட் ரேயும் என்ன ஆகும், கொஞ்சம் கூட விலகல் அடையுது, அதாவது ரெஃப்ராக்டிங் ஆங்கிள் விலகல் அடைந்த கோணமும் அதிகரிக்கிறது. இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கிறேன். இப்போ இந்த லேசர் லைட்டை கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன். இப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாகுது. அப்போ படுகோணம் அதிகரிக்கும் போது விலகு கோணமும் அதிகரிக்கிறது. இப்படியே நான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தேன்னா இப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்டில், இப்போ உதாரணத்துக்கு இந்த டைரக்ஷனில் நான் லேசர் லைட்டை வைக்கும்போது இந்த கதிரானது இது வழியாக சென்று இந்த கண்ணாடியோட சர்ஃபஸ் வழியாக வெளியே போகும், அதாவது கண்ணாடியும் காற்றும் சந்திக்கின்ற அந்த சர்ஃபஸ் வழியாக வெளியே போகுது. ஸோ இது வரைக்கும் என்னாச்சுன்னா நான் படுகோணத்தை அதிகரித்து கொண்டே வரும்போது விலகு கோணமும் அதிகரித்து கொண்டே வரும். ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸில், அதாவது ஒரு குறிப்பிட்ட படுகோணத்தில் அது அந்த கிளாஸுக்கு சர்ஃபஸ் வழியாக போகுது. இந்த குறிப்பிட்ட கோணத்தை தான் நம்ம மாறுநிலை கோணம் அதாவது கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிளை தாண்டி நம்ம இந்த லேசர் லைட்டோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது கிரிட்டிக்கல் ஆங்கிளில் இப்படி போயிட்டுருக்கு. இப்போ இதை தாண்டி நான் கொஞ்சம் கூட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன். பண்ணால் என்ன நடக்கும்னா இங்கே ரெஃப்ராக்ஷன் எதுவும் நடக்காது, இங்கே போகிற லைட் அவ்வளோவுமே என்ன செய்யும்னா ரிஃப்ளெக்ட் ஆகும், அதாவது எதிரொலிப்பு நடைபெறும். அப்போது இங்கே போகிற லைட் ரேஸ் முழுவதுமாக எதிரொலிக்கப்படுகிறது. இந்த மாதிரி முழுவதுமாக எதிரொலிக்கப்படக்கூடிய அந்த நிகழ்வை தான் நம்ம முழுவாக எதிரொலிப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ முழுவாக எதிரொலிப்பு அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுது. நமக்கு கேட்கப்பட்ட கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் கிரிட்டிக்கல் ஆங்கிளும் சமமாக இருக்கும்போது இந்த ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் அதாவது விலகு கோணத்தின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அந்த கேள்விக்கு போகலாம். இங்கே 2 ஊடகம் இருக்குது, இது ஊடகம் 1, இது ஊடகம் 2. அப்போ இதை கிளாஸ் மீடியம், அதை இன்னொரு மீடியமாக எடுக்கலாம். இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ1, இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடுவோம். ஸோ இங்கேருந்து ஒரு ரே ஆஃப் லைட் இன்சிடெண்ட் ஆகி ஸ்ட்ரைட்டாக போகாமல் நார்மலை விட்டு விலகி போகும்.
அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள், அதாவது அந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் இருக்கும்போது அது வந்து அந்த சர்ஃபேஸ் வழியாக போகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போது ஊடகத்தில் படுகோணம், அதாவது இந்த இன்சிடெண்ட் ஆங்கிள் மாறுநிலை கோணத்துக்கு சமமாக இருக்கும்போது, I = IC ஆக இருக்கும்போது இந்த ஆரோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆரோட மதிப்பு என்னவாக இருக்கும்? ஆர் அப்படிங்கிறது இந்த நார்மலுக்கும் ரிஃப்ராக்டட் ரே, அதாவது ஒளி விலகல் அடைந்து செல்லக்கூடிய கதிருக்கும் இடையில் உள்ள கோணம். ஸோ இந்த கோணத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மதிப்பை நீங்கள் பார்த்தாலே தெரியுது 90 டிகிரியாக இருக்குது. ஸோ இதில் 4 ஆப்ஷனில் எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடையாக இருக்கிறது. ஸோ இது வந்து ரொம்ப எளிதான ஒரு கேள்வி தான். முழு அக எதிரொலிப்பு மற்றும் கிரிட்டிக்கல் ஆங்கிள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இதை பார்த்த உடனே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இது ஒரு எளிதான ஒரு கேள்வியாக தான் இருந்தது. மற்றும் ஒரு கேள்வியை பார்க்கலாம். பின்வருவனவற்றில் எது முழு அக எதிரொலிப்பு காரணமாக இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் எது வந்து முழு அக எதிரொலிப்பு இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 4 ஆப்ஷனில் 3 ஆப்ஷன் முழு அக எதிரொலிப்பு நிகழ்வாக இருக்குது, 1 முழு அக எதிரொலிப்பு நிகழ்வாக இல்லை. அந்த எது வந்து முழு அக எதிரொலிப்பாக இல்லை அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு பகுதியாக நம்ம பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ வந்து வைரத்தின் ஜொலிப்பு, ஆப்ஷன் பி வந்து வெப்பமான பகுதிகளில் தோன்றும் கானல் நீர், ஆப்ஷன் சி ஒளி இழை செயல்படும் விதம், ஆப்ஷன் டி குளத்தின் தோற்ற ஆழம் மற்றும் உண்மையான ஆழத்துக்கு இடையே உள்ள வேறுபாடு. இந்த கேள்வி நீட் 2011 கேட்டிருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் ஒவ்வொரு ஆப்ஷனாக வருவோம். முதல் ஆப்ஷன் என்னது? வைரத்தின் ஜொலிப்பு. அதாவது வைரத்தோட ஜொலிப்புக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு வைரத்தை நம்ம எடுத்து பார்த்துட்டோன்னா அதில் அங்கங்கே என்ன இருக்குன்னா ஜொலிப்பதை நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ நட்சத்திரம் ஜொலிக்கிறது மாதிரி இந்த வைரமும் ஜொலிக்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். சாதா கண்ணாடி எடுத்து பார்க்கும்போது அது அவ்வளோவா ஜொலிக்காது, பட் வைரத்தை எடுத்து பார்க்கும்போது அது ஜொலிக்கும். அதுக்கு ரீசன் என்ன? அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் தான் அந்த கேள்வியில் உள்ள எந்த ஆப்ஷன் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு வைரத்தோட ஒரு முகத்தை நான் இங்கே வரைகிறேன். ஏதோ ஒரு ஷேப்பில் வரைஞ்சிருக்கிறேன். இந்த வைரத்தில் மேலே இருந்து ஒரு ஒளிக்கதிர் வந்து ஒரு குறிப்பிட்ட படுகோணத்தில் விழுது. ஸோ இங்கே ஒரு குறிப்பிட்ட படுகோணத்தில் விழுது. ஸோ இது வந்து ரேரர் மீடியம், இது டென்சர் மீடியம். அதாவது இது அடர் குறை ஊடகம், இது அடர் மிகு ஊடகம். ஏன்னா இது காற்று, இது வந்து வைரம். ஸோ இங்கே விழும்போது இங்கே என்ன நடக்கும்? அடர் குறை ஊடகத்திலிருந்து அடர் மிகு ஊடகத்துக்கு ஒளி வரும்போது அது நார்மலை நோக்கி விலகல் அடையும். அதாவது இப்படி ஸ்ட்ரைட்டாக போக வேண்டிய கதிர் வந்து இந்த நார்மலை நோக்கி செல்லும். ஸோ இந்த பகுதியில் வந்த பிறகு இங்கே என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் இங்கே ஒரு நார்மல் வரைகிறேன். இந்த நார்மலில் இது இன்சிடெண்ட் ஆகுது. ஸோ இங்கே ஒரு படுகோணம் ஏற்படும். இந்த படுகோணம் கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கிறது வரைக்கும் இங்கே என்ன நடக்கும்னா ஒளி விலகல் ஏற்படும். இந்த படுகோணம் இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிளோட அதிகமாக இருந்தால் இங்கே முழு ஒளி விலகல் ஏற்படும். ஸோ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஏற்படும். அது எந்த கோணம்னா வைரத்துக்கு 24.4 டிகிரி. ஸோ ஒரு படுகதிர் ஒரு வைரத்தில் 24.4 டிகிரியில் விழுந்துச்சுன்னா அங்கே என்ன நடக்கும்னா அது சர்ஃபஸ் வழியாக போகும். இதை விட அதிகமான டிகிரியில் விழுந்துச்சுன்னா அது வந்து அப்படியே அங்கே டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். சப்போஸ் இந்த பாயிண்டில் இது வந்து 24.4 அதிகமாக இருக்குன்னா உடனே என்ன நடக்கும்? டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். ஸோ இங்கே போய் இங்கேயும் அது வந்து இந்த ஆங்கிளை விட அதிகமாச்சுன்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். இங்கே அதிகமாச்சுன்னா இங்கே டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். இங்கேயும் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். ஏன் இது நடக்குதுன்னா இந்த 24.4ன்னு சொல்லியது ஒரு சின்ன ஆங்கிள் தான். இப்போ கிளாஸுக்கு இதே கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து நமக்கு வந்து
42 வருது. ஸோ 42 டிகிரி படுகோணத்தில் விழுந்தால் மட்டும்தான் அங்கே டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், அதாவது முழு அக எதிரொலிப்பு நடக்கும். ஆனால் வைரத்துக்கு 24.4 டிகிரியில் விழுந்தாலே அங்கே என்ன நடக்குது, முழு அக எதிரொலிப்பு நடைபெறுகிறது. ஸோ அது எளிதாக இங்கே என்ன நடக்குதுன்னா முழு அக எதிரொலிப்பு நடைபெறுகிறது. ஒவ்வொரு பாயிண்டில் முழு அக எதிரொலிப்பு நடைபெறும் போதும் அங்கே என்ன செய்யும், அங்கே ஒரு மினுமினுப்பு ஏற்படும். அதுதான் அந்த ஜொலி ஜொலிப்புக்கான காரணம். ஸோ வைரத்தோட ஜொலி ஜொலிப்புக்கு என்ன காரணம்னா முழு அக எதிரொலிப்பு தான் காரணம். அங்கே ஏன் அங்கே நடைபெறுதுன்னா அதோட கிரிட்டிக்கல் ஆங்கிள் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நடக்குது. கிளாஸில் அது அவ்வளோவா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன் வைரத்தின் ஜொலி ஜொலிப்புக்கு முழு அக எதிரொலிப்பு காரணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ எக்ஸ்ப்ளனேஷனில் எப்படி பார்த்தோம், வைரத்தின் ஜொலி ஜொலிப்புக்கு காரணமே முழு அக எதிரொலிப்பு தான். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு தவறான விடையாக இருக்கிறது. ஆப்ஷன் கரெக்டு தான், ஆனால் கொடுத்துருக்கிறது நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா முழு அக எதிரொலிப்பு காரணம் இல்லாதது தான் கேட்டிருக்காங்க. ஸோ அது முழு அக எதிரொலிப்புக்கு காரணமாக இருக்கிறதுனால அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ரெண்டாவது ஆப்ஷனுக்கு வருவோம், வெப்பமான பகுதிகளில் தோன்றும் காணல் நீர். ஸோ இங்கே ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு பாத்தை நான் எடுத்துக்கிடுறேன். அதாவது நீங்கள் வந்து ரோட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது சில ரோடு வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கும், எந்த வளைவும் இருக்காது, ரொம்ப தூரம் வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கும். அந்த மாதிரி ஒரு பாத்து நான் எடுத்துக்கிடுறேன். இங்கே ஒரு ட்ரீ இருக்குது, ஒரு மரம் நிற்குது. ஸோ ஒரு வெப்பமான நாட்களில், ரொம்ப ரொம்ப வெப்பமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்களில் பூமி என்ன செய்யும், வெப்பமடையும். பூமி வெப்பமடையும் போது இந்த பூமியினுடைய மேற்பரப்பு வெப்பமடையும். பூமியினுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய காற்று வெப்பமடையும். அப்போ அந்த காற்று வெப்பமடையும் போது காற்று என்ன செய்யும், விரிவடையும். காற்று விரிவடையும் போது அந்த இடத்துல அதனுடைய அடர்த்தி குறைவாக இருக்கும். எனவே அதிக வெப்பமுள்ள நாட்களில் பூமியின் பரப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியா வந்து அடர்த்தி குறைவாகவும் மேலே இருக்கக்கூடிய பகுதி அடர்வு மிகுதியாகவும் இருக்கும். சாதாரண நாட்களில் எல்லாமே ஒரே அடர்த்தியாக இருக்கும். பட் இந்த வெப்பம் அதிகமான நாட்களில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும். ஸோ இந்த பூமியோட பகுதியை நம்ம சின்ன சின்ன லேயராக பிரிச்சிட்டோம்னா இந்த லேயரில் கீழ்ப்பகுதியில் அடர்வு குறைவாக இருக்கும், மேல் பகுதியில் அடர்வு மிகுந்த பகுதியாக இருக்கும். அப்போ ஒரு ஒளிக்கதிர் மேலே இருந்து கீழே வரும்போது அது எப்படி வருதுன்னா அடர்மிகு ஊடகத்திலேருந்து அடர்குறை ஊடகத்துக்கு வாரது மாதிரி இருக்கும். இப்போது இந்த ட்ரீயோட டாப் போர்ஷன்லேருந்து ஒரு ரே ஆஃப் லைட் இன்சிடெண்ட் ஆகுது. ஸோ இங்கே படுது. இந்த லேயரை நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே அடர்மிகு ஊடகத்திலேருந்து அடர்குறை ஊடகத்துக்கு வருது. எனவே என்ன நடக்கும், இதில் ஒரு நார்மல் நான் வரைச்சிட்டேன்னா இங்கே என்ன நடக்கும், அடர்மிகு ஊடகத்திலேருந்து அடர்குறைவான ஊடகத்துக்கு வர்றதுனால அந்த ரேஸ் வந்து நார்மலை விட்டு விலகி செல்லும். ஸோ இப்படி வர வேண்டிய ரே வந்து அப்படி விலகி செல்லும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் ஒரு நார்மலை வரைஞ்சிட்டோன்னா இங்கேயும் அடர்மிகு பகுதியிலிருந்து அடர்குறை பகுதிக்கு வருது. அப்போ என்ன செய்யும், இந்த நார்மலை விட்டு விலகி செல்லும். எது வரைக்கும் விலகி செல்லும்னா இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், இதை தான் ஐ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பகுதி தான் ஐன்னு சொல்லுவோம். இந்த ஐ கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட அதிகமாக இருக்கும்போது அங்கே என்ன நடக்கும்னா முழு அக எதிரொலிப்பு நடைபெறும். அது வரைக்கும் அது விலகி சென்று கொண்டே இருக்கும். ஸோ இங்கேருந்து வரும்போது அது விலகி செல்லுது, இங்கேருந்து வரும்போது விலகி செல்லுது. சப்போஸ் இந்த பாயிண்டில் இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், அதாவது படு கோணம் வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிளை விடையும், அதாவது மாறநிலை கோணத்தை விடையும் அதிகமாக இருக்கும்போது இங்கே முழு அக எதிரொலிப்பு நடைபெறும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இது ஒளி விலகல் அடைவதை ஸ்டாப் பண்ணிவிட்டு முழுவதுமாக இங்கே என்ன செய்யும்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். அதாவது ஒளி எதிரொலிக்கும், முழுவதுமாக இங்கே எதிரொலிக்கும். ஸோ இப்போ எதிரொலித்த பிறகு பார்த்திங்கன்னா இப்போது அடர்குறை ஊடகத்திலேருந்து அடர்மிகு ஊடகத்துக்கு போகுது. ஸோ இப்போது ஒளியானது என்ன செய்யும்னா நார்மலை நோக்கி விலகி செல்லும். அதாவது இப்படி போக வேண்டியது இப்படி போகுது. இப்போ ஒரு ஆள் வந்து இந்த இடத்துல இருந்து
பார்த்தாருன்னா இது இந்த இந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய லைட் ரே அப்படியே நம்ம ரிஃப்ராக்ட் ஆகி இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகி இங்கே போகும். ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய வியூ அப்படி இருக்காது, அது ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து ஒருத்தர் பார்க்கும்போது அந்த ட்ரீ இந்த இடத்துல கிடைக்கிறது மாதிரி இருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ட்ரீயை இங்கேருந்து பார்த்தா கொஞ்சம் மங்கலாக ஏதோ ஒன்று ரோட்டில் இருக்கிறது மாதிரி தெரியும். நீங்கள் லாங் ரோட்டில் காரில் இல்லைன்னா பஸ்ஸில் போயிட்டு அந்த கண்ணாடி வழியாக ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெப்பமான நாட்களில் அந்த ரோட்டில் தண்ணி இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஆனால் நீங்கள் பக்கத்தில் போய் பார்க்கும்போது அங்கே தண்ணி இருக்காது. தூரத்துலேருந்து பார்க்கும்போது அங்கே தண்ணி இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், அங்கே தண்ணியே இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஆனால் அங்கே பக்கத்தில் போகும்போது தண்ணி இருக்காது. ஸோ அந்த மாதிரி தண்ணியை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கானல் நீர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ட்ரீக்கு எஃபெக்ட்னால அந்த பாதையில் அவருக்கு ஒரு கொஞ்சம் தண்ணி இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த 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 இதை தான் நம்ம கானல் நீர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கானல் நீருக்கான காரணம் என்னன்னு பார்த்தா அது என்ன தான் முழுவக எதிரொலிப்பு. ஸோ இங்கே வெப்பமான பகுதிகளில் தோன்றும் கானல் நீருக்கான காரணம் முழுவக எதிரொலிப்பு இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக தவறான விடையாக தான் இருக்கும். மூன்றாவது ஆப்ஷன் பார்ப்போம், ஒளி இழை செயல்படும் விதம். ஒளி இழை இன்றைக்குள்ள கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை எல்லாமே பார்த்தா ஃபைபர் ஆப்டிக்ஸ் வச்சு தான் பண்ணுறாங்க. எல்லா விதமான கம்யூனிகேஷன்ஸும் ஃபைபர் ஆப்டிக்ஸுக்கு தான் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஏன்னா அந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் வழியாக எல்லா விதமான சிக்னல், எலக்ட்ரிக்கல் சிக்னல்னாலும் சரி தான், மேக்னெட்டிக் சிக்னல்னாலும் சரி தான், அதை லைட்டாக கன்வெர்ட் பண்ணி லைட் வச்சு அந்த ஆப்டிக்கல் ஃபைபருக்குள்ளே பாஸ் பண்ணிட்டோன்னா பவர் லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் இந்த ஒளி இழை வழியாக தான் கம்யூனிகேஷன் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஒரு ஆப்டிக்கல் ஃபைபர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடுவோம். ஒரு கண்ணாடி தண்டு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஓகே. ஸோ இந்த கண்ணாடி தண்டில் ஒரு ரே ஆஃப் லைட் இன்சிடெண்ட் ஆச்சுன்னா இங்கே என்ன நடக்கும், இது நார்மலாக இருக்குது, இது அடர் குறைந்த பகுதி, அது அடர் மிகுந்த பகுதி. ஸோ இப்போ இங்கே இந்த நார்மலை நோக்கி இது என்ன செய்யும், திரும்பும். இந்த பாயிண்டில் என்ன நடக்கும்னா நமக்கு கிரிட்டிக்கல் இந்த பாயிண்டில் இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ ஐசியை விட அதிகமாக இருக்கும்போது இங்கே ரெஃப்ராக்ஷனுக்கு பதிலாக என்ன நடக்கும், ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். இதை தான் நம்ம முழுவக எதிரொலிப்பு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த பாயிண்டில் முழுவக எதிரொலிப்பு நடக்கும், இந்த பாயிண்டில் நடக்கும், இந்த பாயிண்டில் நடக்கும். இப்படி அந்த எட்ஜஸ்லாம் லைட் படும்போது அங்கே முழுவக எதிரொலிப்பு நடந்து எந்தவித லாஸும் இல்லாமல் அந்த ஒளிக்கதிரானது அடுத்த எண்டில் போகும். ஸோ இந்த ஒளி இழையின் செயல்பாடு இப்படி தான் இருக்கும். இந்த ஒளி இழையின் செயல்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது என்ன தான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், அதாவது முழுவக எதிரொலிப்பு கூட அந்த கான்செப்டை தான் இங்கே யூஸ் பண்ணி தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நமக்கு இந்த ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா ஒளி இழை செயல்படும் விதம் அக எதிரொலிப்பு காரணமாக இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்டு, பட் அங்கே மேலே எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கும்போது இதை ரிஜெக்ட் தான் நம்ம பண்ணணும். ஸோ முதல் மூணையும் ரிஜெக்ட் பண்ணிட்டோம், அதனால் நாலாவது தான் கரெக்ட் ஆன்சராக இருக்கும். ஆனால் அது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். தோற்றாழம் அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். இங்கே ஒரு குளம் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. அதோட கரையிலிருந்து ஒருத்தர் அந்த குளத்துக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு மீனை பார்க்குறாரு. ஸோ இப்படி மீனை பார்க்கும்போது மீனில் இருந்து வரக்கூடிய அந்த லைட் ரைஸ் எப்படி போகும், இப்படியே வந்துட்டு இது வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வரும். பட் இதுக்கு பிறகு அதே ஸ்ட்ரைட் லைனில் போகாது, ஏன்னா இது ஒரு ஊடகம், இது ஒரு ஊடகம். அப்போது ஒளியானது ஒரு ஊடகத்திலேருந்து இன்னொரு ஊடகத்துக்கு செல்லும்போது அதனுடைய பாதையை மாற்றிக்கொள்ளும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பாதையில் செல்லக்கூடிய வாய்ப்பு இல்லை. அப்போ எந்த பாதையில் செல்லும், நம்ம இது நார்மலாக எடுத்துக்கிட்டோன்னா இது அடர் மிகு ஊடகத்திலிருந்து அடர் குறை ஊடகத்துக்கு வருவதனால இந்த நார்மலை விட்டு விலகி செல்லும். ஸோ இந்த பாத்தில் போகும்.
அப்போ இங்கே இருக்கிற மீன் இவருக்கு தெரியுது. பட் ஆனால் இவரோட பார்வை எப்படி தான் இருக்கும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் தான் அவருக்கு பார்க்க முடியும். அவரோட பாதை வளைஞ்சு வளைஞ்செல்லாம் அவரால் பார்க்க முடியாது. ஸோ இங்கேருந்து பார்த்தோம்னா அது ஸ்ட்ரெயிட் லைனில் தான் அவர் பார்க்க முடியும். ஸோ ஸ்ட்ரெயிட் லைனில் போனால் இங்கே இருக்கிற மீன் இங்கே இருக்கிறதா அவருக்கு தெரியும். ஸோ ஆக்சுவலாக மீன் இங்கே தான் இருக்குது. பட் இங்கேருந்து பார்க்கும்போது அவருக்கு எப்படி தெரியும், கொஞ்சம் மேலே இருக்கிறது மாதிரி தெரியும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா உண்மையான ஆழம் அப்படின்னு சொல்லுவோம். அதை டி அப்படின்னு மெஷர் பண்ணோம். இங்கே இதை வந்து தோற்ற ஆழம் அப்படின்னு சொல்லுவோம். இதை டி டேஷ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ சாதாரணமாக குளம், குட்டை அந்த மாதிரி இடத்துல போய் நின்றுட்டு நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா அதோட தரைப்பகுதி நமக்கு தெரிஞ்சிட்ருக்கும். நீங்கள் ஒரு காசு போட்டிங்கன்னாலோ இல்லைன்னா உள்ள ஒரு கல் இருக்கிறத பார்த்தீங்கன்னாலோ அது வந்து அங்கேருந்து வரக்கூடிய லைட் ரைஸ் இதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். ஸோ அப்போ நம்ம பார்க்கும்போது அது ஆழம் குறைந்த பகுதி மாதிரி தோன்றும். நம்ம உள்ளே காலை வச்சுட்டோன்னா அங்கே ஆழம் அதிகமாக இருக்கும். இப்போ பார்க்குறதுக்கு ஒரு முட்டு வரைக்கும் உள்ள ஹைட்டில் இருக்கிற மாதிரி தோன்றும். நம்ம இறங்கினா இடுப்பு பகுதியோட மேலே வந்துடும். இதனால தான் தெரியாத இடத்துல இருக்கக்கூடிய குளம், குட்டை போன்ற இடத்துல நீங்கள் போகும்போது அதில் இறங்கக்கூடாது, அதை உண்மையான ஆழத்தை தெரிஞ்சிட்டு தான் அதில் இறங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தெரியாமல் இறங்குறதுல தான் நிறைய பேர் மூழ்கி போனதை கூட நீங்கள் பத்திரிகையில் படிச்சிருப்பீங்க. ஸோ இதுதான் உண்மையான ஆழம் மற்றும் தோற்ற ஆழம். ஸோ இந்த ரெண்டையும் டி டேஷ் ஈக்குவல் டு டி பை மியூ அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம கனெக்ட் பண்ணலாம். அதாவது உண்மையான ஆழத்தை அந்த மீடியத்தோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அதாவது அந்த ஊடகத்தோட ஒளிவிலகலன் வச்சு டிவைட் பண்ணால் நமக்கு தோற்ற ஆழம் கிடைக்கும். இப்போ இந்த கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா குளத்தின் தோற்ற ஆழம் மற்றும் உண்மையான ஆழத்துக்கு இடையே உள்ள வேறுபாடு, அதாவது டி டேஷ் மைனஸ் டி அப்படிங்கிறது முழுவாக எதிரொலிப்பு காரணமாக இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் முழுவாக எதிரொலிப்புக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்லை. இந்த மூன்றும் முழுவாக எதிரொலிப்பு தான். பட் நான்காவது தோற்ற ஆழம் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்கும் முழுவாக எதிரொலிப்புக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ இந்த கேள்விக்கு இந்த நான்காவது ஆப்ஷன் தான் சரியான விடையாக இருக்கிறது. எனவே ஆப்ஷன் டி குளத்தின் தோற்ற ஆழம் மற்றும் உண்மையான ஆழத்துக்கு இடையே உள்ள வேறுபாடு அப்படிங்கிறது தான் சரியான விடையாக இருக்கும். ஸோ நம்ம ரெண்டு கேள்வி பார்த்தோம். இந்த ரெண்டு கேள்வியும் ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். நேரடியாகவே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். பட் அந்த எக்ஸ்ப்ளனேஷனில் நான் எதுக்கு கொடுத்தேன்னா இந்த கேள்வியை மாற்றி மாற்றி வேறு மாதிரி கேட்டாலும் எப்படி கேட்டாலும் உங்களால் பதில் சொல்லணும், அதுக்காக தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தனே தவிர மற்றபடி இந்த ரெண்டு கேள்வியும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி கேள்விகளை உங்கள் பயிற்சி புத்தகத்திலையும் உங்கள் பாடப்புத்தகத்திலையும் இருக்கக்கூடிய கேள்விகளை எடுத்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நீட்டில் கேட்கக்கூடிய கேள்விகள் ரொம்ப எளிதாகவும் நீங்கள் செய்யக்கூடிய அளவிலையும் இருக்கும். மேலும் சில வினாக்களோடு மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.